கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பல்வேறு ஓடைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வீராணம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் ஏராளமான கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பொழிந்த மழை கருவாட்டு ஓடை, செங்கால் ஓடை உள்ளிட்ட ஓடைகள் வழியாக காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் உள்ள வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 25,000 கன அடிக்கும் அதிகமாக வரத் தொடங்கியது. இதனால் ஏரியின் மொத்த நீர்மட்டமான 47.5 அடிக்கு முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் ஏரியிலிருந்து தண்ணீர் வெள்ளியங்கால் ஓடை மற்றும் புதிய மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டது. வெள்ளியங்கால் ஓடையை ஒட்டியுள்ள கொளக்குடி, எள்ளேரி, திருநாரையூர், சிறக்கிழந்தநல்லூர், வடக்கு மாங்குடி, சர்வராஜன்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை நீர் சூழ்ந்தது. நூற்றுக்கணக்கான வீடுகளையும் நீர் சூழ்ந்தது. இதனால் வீராணம் கரையோரம் உள்ள கிராமங்கள் நிம்மதி இழந்து தண்ணீரில் தவிக்கிறார்கள். படிப்படியாக தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் விவசாயம், இந்த பக்கமும் விவசாயம். ஏக்கருக்கெல்லாம் 25,000 செலவு பண்ணிட்டு இருக்கு. இருக்க தண்ணி அதிகரிச்சதுனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ மக்கள் போக்குவரத்து பாதிப்பா இருக்கு. எல்லாம் பயிரும் பூவும் இருக்கு. ரெண்டு சைடும் ஃபுல்லா மூழ்கிட்டு 600-700 வீடுகளுக்கு போல இருக்காங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மக்கள் போல வசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே அந்த பகுதியில் தாழ்வான பகுதியை எடுத்த உடனே தண்ணி எங்கள் சைடில் தான் பாதிப்பு அதிகமாகும். வச்சிருந்த பொருள் எல்லாமே வீணா போயிடுது. நாங்க இருட்டுல தான் கிடக்குறோம், கரண்ட் இல்லாம கிடக்குறோம், தண்ணி வசதி இல்ல. அரிசி பருப்பு எல்லாம் வச்சிருந்தோம், காசு பணம்லாம் எல்லாம் ஒரு ஆதார் அட்டை, ஓட்டு அடி, ஜீனி கார்டு எல்லாமே வச்சிருந்தோம். பாருங்க, புதுதன் மணி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம நாங்க ரோட்ல நிற்கிறோம். வீராணம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் குறைக்கப்பட்டாலும் கிராமத்திலிருந்து இன்னும் தண்ணீர் வெளியேறாத காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் மூலமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் வீராணம் கரையோர மற்றும் வெள்ளியங்கால் ஓடை கரையோரம் உள்ள மக்களுக்கு ஏற்கனவே 3 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. தண்ணீர் அதிகமாக வந்த காரணத்தினால் பல பகுதிகளில் வீடுகளையும் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களையும் சூழ்ந்து மிரட்டி வருகிறது. இயற்கையின் இந்த மிரட்டலான காட்சிகளை புதிய தலைமுறை கழுகு பார்வையில் காட்சிப்படுத்தியுள்ளது. லால்பேட்டை, கொளக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றார். திடீரென்று ஏற்பட்ட சூழல், இது போன்ற கனமழை, மிக மிக கனமழை பெய்த காரணத்தால் இத்தகைய சூழ்நிலை வீராணம் ஏரி திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஊரா அல்லது கடலா என கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு திருநாரையூரை சுற்றி நீர் சூழ்ந்த காரணத்தினால் பொதுமக்களை தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் படகு மூலமாக வெளியே அழைத்து வந்தனர். வீடுகளில் பொருட்களை விட்டு வர முடியாது என கூறியவர்களுக்கு படகு மூலமே உணவு விநியோகம் செய்யப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.